ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மகளிர் உரிமை தொகை இது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல 2023 செப்டம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்ப இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் வந்து இதுக்கு அப்ளை பண்றதுக்காக நிறைய ப்ராசஸ் வந்து டைமிங் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுல நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் அதுக்கான தகுதிகள் எல்லாமே விதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு. அவங்க மறுபரிசீலனையும் வந்து செஞ்சு சோ அது மூலமா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியல. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வந்து நிறைய பேருக்கு இல்ல. சில பல தகுதிகள் அடிப்படையில நிறைய பேருக்கு வந்து வழங்கப்படல. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி இப்ப வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல கடந்த 5-6 மாதங்களா வந்து அப்ளை பண்றதுக்கு யார் யார் அப்ளை பண்ணாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் அப்ளை பண்றதுக்கும், யார் யாருக்கு ரிஜெக்ட் ஆச்சோ அவங்க எல்லாமே மறுபடியும் அப்ளை பண்றதுக்கும் புதிய ரேஷன் கார்டு வந்து இப்பதான் ஒரு 4 மாசமா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி புது ரேஷன் கார்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் இப்போ வரைக்கும் வரல. ஸோ இது வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு எல்லாமே முடிஞ்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ வரைக்குமே வந்து அதுக்கான அபிஷியல், அதாவது கவர்மெண்ட் சார்பில் இருந்து முக்கியமான இந்த தேதியில இத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசு தரப்புல. ஸோ அந்த மாதிரி அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட 6 மாசமாச்சு. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து ஸோ மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பு பொங்கல் முடிந்து அதுக்கப்புறம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழக மீட்டிங்ல வந்து நடந்தப்போ சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவங்கவுங்க அக்கௌண்ட்ல வந்து போடப்பட்டு இருக்கு. நிறைய பேர் யார் யார் அப்ளை பண்ணி ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது தெரியும். 15ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்ல வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஜனவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வராது. பொங்கல் பரிசு தொகுப்பு 11ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள வழங்குவாங்க. ஸோ அதனால ஜனவரி 10ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களோட அக்கௌண்ட்ல வந்துடும். ஸோ 15ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து எதிர்பார்க்க வேணாம். அதுக்கு முன்னாடியே பொங்கலை முன்னிட்டு வந்து ஜனவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களோட அக்கௌண்ட்ல வந்து 1000 ரூபாய் வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த 1000 ரூபாய் வந்து 1500 உயர்த்துறதா சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கான இன்ஃபர்மேஷன் அபிஷியலா இப்போ வரைக்கும் வெளியாகல. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை புதுசா அப்ளை பண்றதுக்கு வந்து இப்போ வரைக்குமே அரசு தரப்புல இருந்து அபிஷியலா எதுவுமே இன்ஃபர்மேஷன் வெளியிடப்படல. அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இதுக்கப்புறம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொங்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் இதுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு இதுக்கப்புறம் யார் யார் புதுசா அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி மறுபரிசீலனை செய்யறதுக்காக நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோடது வெரிஃபை பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு நிறைய பேர் வாங்கிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இவங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு இதுக்கப்புறம் எத்தனை பேர் அப்ளை பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே எப்போ கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பொங்கல் பரிசு டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி பொங்கல் தொகுப்பு எல்லாமே வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஓப்பனிங்ல வந்து கூடிய விரைவில் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு யார் யார் அப்ளை பண்ணாம இருக்காங்களோ அவங்க எல்லாமே மறுபடியும் அப்ளை பண்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை யார் யார் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 15ஆம் தேதி வந்துட்டு இருந்த மகளிர் உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 10ஆம் தேதிக்கு முன்னாடியே வரப்போகுது. ஸோ நீங்க யாராவது உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 1000 ரூபாய் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கும். ஃபைனலா நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்.